என் ஆத்மாவோடு இரண்டரை கலந்து விட்டது. இனி எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அது மாறாது. பார்த்திபா, நீயும் நானும் பிழைக்க வேண்டுமானால் உன் கொள்ளை தொழிலை நிறுத்திவிட வேண்டும். அது எனக்கு விருப்பமான ஒரு கலை. என்ன, கொள்ளை அடிப்பது கலையா? ஆம் தந்தையே, கொள்ளையடிப்பது சிறந்த கலை. இதை கேளுங்கள். எத்தனையோ கவிஞர்கள் கருத்துக்கு பொருத்தமற்ற கற்பனைகளை சிருஷ்டிக்கிறார்கள். கலை என்ற பெயரால் அந்த பொய் மூட்டைகளை பொன்னுக்கு விற்கிறார்கள். அங்கே பொய் கலையாகிறது. வில்லில் இருந்து பறக்கும் அம்பு எத்தனையோ உயிர்களை குடிக்கிறது. வீரத்தின் பெயரால் அங்கே கொலை கலையாகிறது. காமலீலையில் ஈடுபட்ட காதலரை ஓவியமாக்குகிறான் சித்திரக்காரன். ஓவியம் என்ற பெயரால் காமம் அங்கே கலையாகி விலையாகிறது. திறமையின் பெயரால் சூதாட்டம் கூட கலையாகி விடுகிறது. அந்த பட்டியலிலே நான் களவாடுவதையும் கலையாக கருதுகிறேன். தந்தையே, அந்த கலையை நான் கைவிட முடியாது, கனவிலும் முடியாது. அழகான விளக்கம். உன் கலை ஆர்வம் உன் தலையை அறுப்பதாயிருந்தால் என் கலைக்காக தியாகம் செய்தவனாவேன். உன் தந்தையின் கதியை நினைத்து பார். உங்கள் வாழ்வு வளமாயிருக்கத்தான் வைரங்களை குவித்திருக்கிறேனே. பார்த்திபா, கே, உன் தந்தை வேண்டுகிறேன். மன்னிக்கவும்.